நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, வந்து பார்க்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேக்ட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேக்ட் ஷீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோடு மந்த்லி ஃபேக்ட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஏஎம்சியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் ஷீட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். லெட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் வெப்பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரே அசெட் வந்து பார்க்கும்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரே அசெட்டோட ஃபேக்ட் ஷீட் பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் வைஸ் டேட்டா இருக்குது. நவம்பர்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பழசு கொடுக்குறேன். 2020 இருக்கிற டேட்டாவும் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2016 இருக்குது, 2015, 13 வரைக்கும் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம நவம்பர் மந்தோட மிரே அசெட் ஃபண்டோட எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ண எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிரே அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டை பற்றி வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. எப்போ அது வந்து ஓப்பன் ஆச்சு, 2010. அதோட பெஞ்ச்மார்க் என்ன, அதோட ஏவிஎம் என்ன, எக்ஸிட் லோடு என்ன. யூஸ்வலாக எக்ஸிட் லோடில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து 1 இயர்க்குள்ளனா 1%, 1 இயருக்கு மேலே வந்து விற்றா நம்மளுக்கு வந்து 0வாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன பிளான் இருக்குது, இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் என்னென்ன பிளான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் அப்படின்னு 2 பிளானும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லம்சமாக பண்ணும்போது 5000 ரூபாங்கிறது மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இதோட நெட் அசெட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபண்டு இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம்ல, டைரக்ட் அண்ட் ரெகுலர். ஸோ அதோட க்ரோத் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் இன்ஃபர்மேஷன் பேசிக்காக வந்து எல்லா ப்ரோக்கர்லேயும் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலைஸ்டு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வால்டிலிட்டி எவ்வளோ, பீட்டா வேல்யூ என்ன, ஆர் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன, ஷார்ப் ரேஷியோ என்ன, இன்ஃபர்மேஷன் ரேஷியோ என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் பிளானுக்கு எவ்வளோ வருது, டைரக்ட் பிளானுக்கு எவ்வளோ வருது, சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு அழகாகவே வந்து இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன, இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் சேர்ந்து இருக்கிறதுனால அதோட மொத்த ஹோல்டிங் எவ்வளோ, அதில் டாப் 10 வந்து என்ன, எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC வந்து டாப் ஹோல்டிங், ஆக்சிஸ் பேங்கு, ஸ்டேட் பேங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறாங்க. அப்புறம் அலோகேஷன் பொறுத்தவரை டாப் 10 செக்டர் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த டாப் 10. அது இல்லாமல் அதர் செக்டார்ஸும் வந்து இருக்குது. பேங்கிங்கில் தான் இவங்க வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் ஐடி சாஃப்ட்வேர், அடுத்தது ஃபார்மா, மற்றது எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் எப்படி, லாஸ்ட் 3 இயரில் எப்படி, 5 இயர்ஸு. அதுக்கப்புறம் இந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ மணி கண்ட்ரோல் அதுமாரி வெப்சைட்லாம் நம்ம காசு கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் லார்ஜ் மிட் கேப் 250 TRஐ விட அதிகமாக தான் எப்பயுமே வந்து பண்ணியிருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். சம்டைம்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஈக்குவலாகவும் அதை விட அதிகமாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, இந்த லார்ஜ் கேப் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் மிரே அசெட்டில் இருக்கிற ஏஎம்சியில் இருக்கிற எல்லா ஃபண்டோட இன்ஃபர்மேஷனும் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ELS டேக்ஸ் சேவர் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட பீட்டா வேல்யூ, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு ஃபண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட அலோகேஷன் எவ்வளோ, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா ஃபண்டோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் ஃபண்டு. ஸோ மிட் கேப்பில் இருக்கிற கம்பெனிஸை வச்சு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த மியூச்சுவல் ஃபண்டு இல்லாமல் இடிஎஃப்பில் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரேசெட் நிஃப்டி மிட் கேப் 150 இடிஎஃப் ஓகேங்களா. மிட் கேப் இடிஎஃப்னு சொல்லிட்டு இதோட இது இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் அழகாக டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன, அதை வந்து என்ன செக்டார்ஸு, அதுக்கப்புறம் மினிமம் எவ்வளோ பே பண்ணணும். பட் இடிஎஃப்பை பொறுத்தவரை மினிமம் இல்லை, அது வந்து டைரெக்டாக அதோட ஒரு வேல்யூ என்னவோ அதை பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டு எப்படி ட்ரேட் ஆகுது எல்லாமே வந்து பாருங்கள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ரீட்டைல் போகிறது, மார்க்கெட் மேக்கர் வழியாக எப்படிலாம் வந்து இதை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அலாட்மெண்ட் டேட் எப்போ வந்து ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் இதோட என்ஏவி எவ்வளோ, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், 0.05. ஏன்னா இது வந்து இடிஎஃப்ங்கிறதுனால ரொம்ப கம்மியாகவே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதுமாரி இது வந்து கோல்டு இடிஎஃப். ஸோ அதில் வந்து என்ன கொடுக்குறாங்க, ட்ராக்கிங் எரர் எவ்வளோ வருது, எக்ஸிட் லோடு இருக்கா இல்லையா, ஸோ அந்த கோல்டை வந்து எப்படி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன 0.34. ஸோ எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எண்ட் டு எண்ட் வந்து எல்லா டீட்டெயிலுமே, எல்லா ஃபண்டோட டீட்டெயிலுமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான், இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.